கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். பொதுவாக தென்மேற்கு பருவமழை என்பது தமிழகம், ஆந்திரா, புதுவை இந்த இடங்களை தவிர்த்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் கிட்டத்தட்ட 70% மேலான பகுதிகளுக்கு மழையை வழங்கக்கூடியது இந்த தென்மேற்கு பருவமழை தான். தமிழகம், ஆந்திரா மற்றும் புதுவை உள்ளிட்ட ஒரு சில இடங்கள் மட்டும்தான் நமக்கு வடகிழக்கு பருவமழையை நம்பி இருக்கின்றன. அப்படிப்பட்ட மிக முக்கியமான பருவமழையான இது தற்போது கேரளாவில் தொடங்கியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஜூன் 1ஆம் தேதி தான் இயல்பாக தொடங்கக்கூடிய நாளாக இருந்தது. 8 நாட்களுக்கு முன்னதாக தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னவென்றால், இவ்வளவு முன்னதாக, அதாவது 8 நாட்களுக்கு முன்னதாக தொடங்குவது என்பது இதற்கு முன்னால் எப்ப நடந்துச்சுன்னா 2009ஆம் ஆண்டு அந்த நாள்ல தொடங்குச்சு. 2009ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி தொடங்கியது. இதுதான் ரொம்ப முன்னதாகவே பருவமழை தொடங்கியதாக இருந்தது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் இவ்வளவு விரைவாக இந்த பருவமழை கேரளாவில் தொடங்கி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, அரபிக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கிறது. அதோடைய தற்போதைய நிலவரமும் தெரிய வந்திருக்கிறது. என்னவென்றால், மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கொங்கன் பகுதியில தற்போது இது கிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது. மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்துல இது தொடர்ச்சியாக நகர்ந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரத்னகிரியிலிருந்து வடமேற்கு திசையில 30 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது இது நிலை கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக ரத்னகிரிக்கும் தாபோலிக்கும் இடையே முற்பகல்லையே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில தற்போது பிற்பகல்ல கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் கரையை கடந்தால் அது வலு விழுந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுமா, மழை படிப்படியாக குறைந்து விடுமா என்றால் கிடையாது. அது நிலை கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இன்னிலிருந்து 4 நாட்களுக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே மிக கனமழையிலிருந்து அதி கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கும் நிலையில அந்த பகுதிகளில் தொடர்ச்சியான மழையை நாம் எதிர்பார்க்கலாம். இந்த மண்டலம் கரையை கடந்தாலும் வலுவிழக்கும்னு சொல்ல முடியாது. இது அப்படியே நகர்ந்து தமிழகத்துல இதுக்கான தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கோவை, நீலகிரி போன்ற இடங்கள்ல மலைப்பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனந்தி.